டேய் தம்பி, 90 வயசு பாட்டி மண்டைய போட்டாலும் டிவிக்கு பேர்ல எழுது, 90 வயசு பாட்டி பிறந்த நாள்னால டிவிக்கு பேர்ல எழுது. எனக்கு டிவிக்கு பத்தி நியூஸ் 24/7 நம்மளோட நியூஸ் சேனல்ல வந்துகிட்டே இருக்கணும். ஆமா. ஆ வைய சார். என்னப்பா என்ன? நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். என்னத்துக்கு? அண்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வராங்க சார். அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. அப்படி என்ன உங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்காப்ல? அண்ணன் ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்றாங்க சார். அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைச்சிடும் சார். ஓ சரி, எடுத்துக்க. அண்ணன் கேட்டதா சொல்லு. ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன் சார். சார் சார் வர சார். டேய் டேய், என் நெஞ்சல் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகளுக்கு என் முதல் வணக்கம். நம்ம அந்த அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, அவரே வர மாட்டாரு, இவர் எப்படி வருவாருன்னு. இதோ வந்தாச்சுல்ல. நம்மெல்லாம் சிங்கம் மாதிரி வேட்டையாடி தான் சாப்பிடுவோம், மத்த மிருகம் அடிச்ச பிணத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். என் காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இட்ஸ் வெரி லாங் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி லாங் அங்கிள். வாங்க அங்கிள் விளையாடலாம். நான் தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன். மத்த கட்சிக்கு நாம கொடுக்க போறோம் வேட்டு, அதுக்கு நீங்க போட போறீங்க ஓட்டு. இப்ப நான் பாட போறேன் பாட்டு. என்ன நண்பா, 2026 உறுதி தானே? ஆமா தலைவா, இப்படியே பேசிட்டு இருந்தா 2026 உறுதிதான். லியோ 2 லியோ. டேங்கப்பா, என்ன கூட்டம், என்ன பவர், என்ன மாசு, என்ன கிரவுடு. நாம இவங்களுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துறான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கு. நே எப்படி வந்தீங்க? நான் போன வாரம் வந்தேன்பா. ஒரு வாரமாவா? சாப்பாடு தண்ணிக்கு என்ன பண்றீங்க? அதான் அந்த கொடுத்துட்டு இருக்காங்களே. ஏனே அது மாநாட்டுக்கு வச்சிருக்காங்கண்ணே, நீ ஒரு வாரம் தங்கியிருக்கேன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது என்ன ரிங்டோனு? பாரு. ஓஹோ, அப்ப நம்மளை விட மத்த கட்சிக்காரன் தான் ஆவலா இருக்கான். டேய் மச்சான், இங்க பாத்தியாடா கூட்டத்தை? 25 லட்சம் பேராண்டா. டேய் சிஎம் ஆயிரூவாடா. ஏய் பாத்துட்டியா, அணில் நிரூபிச்சுட்ட பாத்தியா? இந்த சினிமாக்காரங்களே அரசியலுக்கு புதுசு இல்லடா. எப்படி தெலுங்குல சிரஞ்சீவி இருக்காருல, அவரும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில பாரு நக்கிட்டு போச்சு. இந்த டிவி கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு கொள்கை இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கடா. டேய் தம்பி தம்பி நில்லு. என்னப்பா டிவி கேமாடா? ஆமாண்ணா. ஓகே ஓகே, எங்க இருந்து போறீங்க? நான் சென்னையில வந்திருக்கோண்ணா. ஆமா. சென்னையா? தம்பி என்னையா சொல்ற? சரி, தளபதி என்ன பேசிய முடியல, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லைண்ணா, தளபதியை பார்க்கணும் தான் வந்தோம். பார்த்தாச்சு, கிளம்புறோண்ணா. ஓ சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிண்ணா. பாத்தியாடா, தளபதியை பார்க்கறதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்காங்க. தளபதியை பார்க்கறதுக்கு கொண்டுவே இவ்வளவு கூட்டம் வருதுன்னா, தளபதி இறங்கி வந்து எனக்கு ஒரு ஓட்டு போடணும்னா போடாமே போயிடுவாங்க. நடக்க வாய்ப்பு இருக்கு மச்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் மாநாடு. இதுக்கு முன்னாடி ஒரு வாரமா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஃபேமிலியே வந்துட்டு போறாங்கடா. தளபதி ஜெயிச்சுவார் நினைக்கிறேன்டா. ஜெயிச்சா சரிதான்ப்பா, நடந்தா சரி மச்சான். டிவிக்கின் மாநாட்டின் பொழுது ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. டிவிக்கின் கொடி கம்பமானது சரிந்து விழுந்து காரில் நசுங்கியது. உரிமையாளர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார். ஏ வணக்கம் அக்கா, நான் மதுரை மாட்டுத்தாவில ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். ஆமா, நான் தான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு ஓனரு. அந்த கொடிக்காம விழுந்து கார் உடைஞ்சது நம்ம அந்த நியூஸ்ல பார்த்தோம் அக்கா. ஆமா, அந்த அண்ணன் நம்பரை நம்ம சேனலை டேக் பண்ணுங்க, நம்ம அவருக்கு ஃப்ரீயாவே கார் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம தளபதி பேரோட தப்பு வந்து நம்மளே சரி செஞ்சிடலாம். டேக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு? எங்க தளபதி மேலேவா?
இதோ பாருங்கள், தண்ணீர் பைப் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் வரவில்லை. சுடும் வெயிலில் தொண்டர்கள் தண்ணீர் கூட கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் அடைகிறார்கள். டேய் பைப்பை துறடா, பைப்பை துறந்தால தண்ணி வரும். நீ என்னடா ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருக்க? இதோ பாருங்கள், இன்னொரு அநியாயம் நடக்கிறது. இங்கே உணவருந்தும் வரும் தொண்டர்களிடம் காசு வசூலிக்கப்படுகிறது. கூழுக்கு 40 ரூபாய், குஸ்காக்கு 70 ரூபாய் என்று காசு வாங்கி உணவளிக்கிறார்கள் இந்த மாநாடில். டேய் தம்பி, ஒரு நிமிஷம் நெல்லு. இதுல என்னன்னு தெரியுதா? தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் இருக்கு, ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தா நீ ஒரு வாய் சாப்பிடு. எப்படி இருக்கு? போ போ, ஃபேக் நியூஸ் பரப்பாத, போ போ. இங்கே இன்னொரு அநியாயம் நடக்கிறது. லேடிஸ் பாத்ரூமில் ஆண்கள் செல்கிறார்கள். தம்பி தம்பி தம்பி, அது மொபைல் டாய்லெட் தானே, அவசரம்னு போயிருப்பாப்ல. அது எப்படி லேடிஸ் பாத்ரூம்ல எப்படி ஆண்கள் போலாம்? ஓஹோ, அப்போ உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி போன ரெஸ்ட் ரூம நீ பொம்பளை கொசுன்னு போகாம இருப்ப, அப்படித்தானே? தம்பி ஓவரா பேசுறான், கேமரா அங்க திருப்பு. இதோ காணுங்கள், ரிப்போர்ட்டரை தாக்க வருகிறார்கள் டிவிகே தொண்டர்கள். டி மச்சான், ரெடி ஆயிட்டேன்டா. அப்பாட்ட போயிட்டு ஒரு பர்மிஷனை மட்டும் போட்டுட்டு காசு வாங்கிட்டு நான் வந்துடுறேன்டா. நீ வண்டி எடுத்து ரெடியா வந்துடுறேன். சரி சரி. நோ கோவிந்தனா, நோ நோ கோவிந்தனா, நோ. சார் நோ, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உன்னை நம்பி கடையை கொடுத்தா நீ பூட்டிட்டு தூங்கிட்டு இருக்கிற. சார் சாரி சார். ஐயா அண்ணா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு, நான் வேற ஆளா பாத்துக்கிறேன். சார் அப்படி சொல்லாதீங்க சார். இந்த பொழப்ப நம்பிதான் சார் என் குடும்பமே இருக்கு. பின்ன என்னண்ணா? அது ஒண்ணும் இல்ல சார், நைட் ஷிஃப்ட் சேர்த்து பண்ணிட்டேனா, அதான் கொஞ்சம் கண்ணை சிந்திருச்சு சார். இந்த வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க சார். அண்ணா, இந்த ஒன் டைம் விடுறேன், நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆச்சுன்னா எனக்கு வந்து கடை தானே முக்கியம். இப்போ நான் தப்பா நினைச்சுக்கிறாது. ஆமாண்ணா, இனிமேட்டு இந்த தப்பு நடக்காது சார். இனிமேட்டு இந்த தப்பு நடக்காது சார். கடையை ஓப்பன் பண்ணி உட்காருண்ணா.